ஜேடி ஃபிலிம் ரிவ்யூவில் இன்று பார்க்க இருக்கும் படம் ஓடும் குதிரை சாட்டும் குதிரை. மலையாளத்தில் வெளியாகி நெட்ஃப்ளிக்ஸில் கிடைக்கிறது. தமிழ் டப்பிங்கும் கிடைக்கிறது. பிளாக் ஹியூமர் அல்லது அபத்த காமெடி என்று எக்ஸ்பிரிமெண்ட் என்று நினைத்து எடுத்தார்களோ என்னவோ, தலையை பீத்து கொண்டு எப்பதான் முடியும் என்ற நிலைக்கு உள்ளாக்கிவிட்டார்கள். அல்தாப் சலீம் ஒரு காமெடி நடிகராக அறியப்பட்டவர். இயக்குவதற்கு வர அவரை நம்பி ஆசிக் உஸ்மான் போன்ற பெரிய புரொடியூசர்ஸ், ஃபகத் ஃபாசில், கல்யாணி, லால் போன்ற நடிகர்கள் ஏமாந்து போயிருக்கிறார்கள். கல்யாணி தனது திருமணத்திற்கு முன் ஒரு கனவு வந்ததாகவும் அதில் மாப்பிள்ளை வெள்ளை குதிரையில் வருவார் என்று கூற, ஃபாஃபா வெள்ளை குதிரையில் வந்து தள்ளிவிடப்பட்டு 300 நாள் கோமாவுக்கு போய்விடுகிறார். மீண்டு வந்தவர் ரேவதி பிள்ளைக்கு ரூட் விட அதுவும் ஃபெயில் ஆகி கடைசியில் கல்யாணியை கரம் பிடித்தாரா என்பதை ரொம்பவே நீட்டி முழக்கி சொல்கிறார்கள். வித்தியாசமாக நடிக்கிறேன் என்று லால், ஃபகத் எல்லோரும் ஓவர் ஆக்டிங் போட மிடியலடா சாமி என்று கொட்டாவி வந்து விடுகிறது. கல்யாணி, வினய் ஃபோர்ட் இன்னும் பல பெத்த நடிகர்கள் வேஸ்ட் பண்ணப்பட கேமரா உழைப்பு, மியூசிக் இனிமை எல்லாமும் வேளக்கு இறைத்த நீர். பைத்தியக்கார உலகில் யாரைத்தான் நம்புவதோ?